ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு சாத்தியமில்லை. கூட்டாட்சி முறையை சிதைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு. சரி, ஓகே. இப்போ திருமூலர் தான் இந்த தமிழ்நாடுன்ற செய்தியை முதல் சொன்னவர். அதுக்கப்புறம் பாரதி தன்னுடைய பாடல்களில் ஏகப்பட்ட இடங்களில் தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்கிறாரு. ரைட்டு, விட்டுருங்க. அதுக்கு முன்னால் என்னது பாண்டிய நாடு, சோழ நாடு, சேர நாடு, பல்லவர் நாடு, தமிழ்நாடு அதை அரசில் கொண்டு வந்தவர், அரசாக்கினவர் அண்ணாதுரை அவர்கள். 1.5 வருஷத்தை அவர் ஆட்சி பண்ணார். இருந்தாலும் இன்றைக்கி அண்ணா இதுதான் போய் நிற்குது. அவர் போட்ட விஷயம் சோர்த்துன்னுக்குறீங்க. கூட்டாட்சி எதுக்குங்க? கொள்ளை அடிக்கிறதுக்கா? தனித்து ஜெயிச்சு காட்டுங்க பார்க்கலாங்க. தனித்து ஜெயிச்சு காட்டுங்க. ஆமாம், தமிழக முதலமைச்சருக்கு தனித்து கூட்டாட்சி வேணாம், ஒன்று வேணாம். தனி மனிதன் ஒருவனுக்கு உணவு இல்லை என்றால் ஜகத்தினை அழிப்போம் நான் பாரதி. எங்கே பண்ணி காட்டுங்க பார்ப்போம். தனிச்சு நின்று ஜெயிச்சு காட்டுங்க பார்க்கலாம். எல்லாம் அந்த காங்கிரஸ் கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன் எல்லாம் இன்றைக்கி உங்கள் கூட சேர்ந்து கொள்ளை அடிச்சுனுங்கிறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் கரை சேருமா? அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உல்லாசத்துக்கு அழைத்த இடத்தில் பண தகராறு. இளம் பெண்ணை அடித்து கொன்று உடலை சூட்கேஸில் அடைத்து வீச்சு என்ஜினியர் கைது பரபரப்பு வாக்குமூலம். கீழே பார்த்தீங்கன்னா திருப்பதி நாட்டில் வந்து கொழுப்பு சேர்த்துட்டு இருக்கிறானுங்க. அது ஒரு நிரூபணம் ஆயிருக்கான். இதுதான் இன்றைய நிலை. ஆமாம், படிக்கிறவன் இன்ஜினியரு அவன் இவன்லாம் எவ்வளோ கொன்று சூட்கேஸில் வச்சு தூக்கி போடலாங்க, ஓட்டு போடலான்தான் இல்லை. சரி, இங்கே அனைத்து கட்சிக்காரர்களும் பிரியாணியை தின்னுட்டு குவார்ட்டரை குடிச்சிட்டு சிரிச்சு போச்சு. அடுத்தது எப்போ பிரியாணி கொடுப்பான், குவார்ட்டர் கொடுப்பான், துட்டு கொடுப்பான்னு காத்துட்டுருக்கிற எல்லாருக்கும் வயசாகி போச்சு. நல்லா புரிஞ்சுங்க கட்சிக்காரர்களே, தொண்டர்களே. வயசாயிடுச்சு உனக்கு, செத்து போடுவேன். அதுக்கு முன்னால் அப்படியே நீ உயிரோடு இயற்கை வந்துன்னு பேரிடர்கள் வயநாடு அழிஞ்ச மாதிரி எல்லாம் அழிய போகுது. இளைஞர்கள் ஓட்டு போட மாட்டான், பார்த்துக்குங்க. கொஞ்சமாவது திருந்துங்க. ஏன்னா நீங்கள் எந்த காலத்துலேயுமே யாருக்குமே நல்லது. வேலூர் அரசு பள்ளிக்கூடத்தில் மாணவிக்கு வளைகாப்பு நடத்துவது போல் ரீல்ஸு வீடியோவா என்னது நடத்துவது போல் ரீல்ஸ் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல். எப்படி தெரிஞ்சு பண்ணாங்களா, தெரியாமல் பண்ணாங்களா? யாரெல்லாம் இதற்கு உடந்தையாக இருந்தார்கள்? என்ன கேவலமான ஒரு செயல் இது! என்னையா இது? சிறைச்சாலையுடைய கேவலமாக இருக்குது. சிறைச்சாலையை தேவலாம் போல இருக்குது என்று கல்விக்கூடங்களை இவ்வளோ கேவலமாக கட்டி வச்சுருக்காங்க, கஞ்சா வச்சுருக்காங்க, கஞ்சா வைக்கிறான். அங்கேயே புள்ள பெத்தான் போல இருக்குது வளகாப்பா. அடிச்சு என்னையா உங்கள் கவர்மெண்ட்? சரி, எலன் மஸ்கே ஒத்துக்கினார். எலன் மஸ்கேனோ அவரே ராப்சஸ் கோயிங் டு கம். ஜீசஸ் எப்பா ஒரு 200 பேர் உட்காந்துருப்பாப்பா, அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் திடீர் மறைஞ்சு போயிடுவான். ஜீசஸ் கூட்டு போடுவார். அதுதான் இப்போ நடக்க போகுது. இஸ்ரேல் வந்து தரமட்டமாக ஆகும், நடக்கும். வெகு விரைவில் நடக்கும் இதெல்லாம். வேலூர் அரசு பள்ளிக்கூடத்தில் மாணவிக்கு வளைகாப்பு நடத்துவது போல் ரீல்ஸ் வீடியோ வலைதளத்தில் வைரலாம். ஐயோ, கேவலமே! இந்த மாதிரி ஒரு கேவலம் இந்த உலகத்திலே எங்கேயும் இல்லைப்பா. ஏப்பா இந்த இன்ஸ்டா, அப்புறம் இந்த சோஷியல் மீடியா, இந்த டவர்லாம் உடையாதா? இந்த செல்ஃபோன்லாம் வெட்டிக்காதா? ஏப்பா இந்த செல்ஃபோன் டவருக்கு வரலாம். ஏப்பா இந்த எலன் மஸ்க்கு என்னப்பா பண்ணின்னு இருக்கிறீங்க நீங்கள்? இதெல்லாம் இந்த சேனலுக்குலாம் அழிச்சு நொறுக்குங்கப்பா. அந்த ஏடிஎம் மிஷினு, அந்த மிஷினு, பேங்க்குக்கு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குங்க. அதெல்லாம் தேவையில்லை. நிறையா கருமாந்தம். இல்லை ஒருத்தவங்க இந்த சோஷியல் மீடியாவில் பேசுங்கிறான்பா, தமிழ்நாடு தமிழ் கல்வி சிறந்த நாடாம். இந்த கர்மத்தெல்லாம் கேட்க முடியலப்பா. தயவு செஞ்சு இந்த மீடியா கீழே ஏப்பா யூடியூப்பு ஏப்பா திருட்டு பசங்களுக்கெல்லாம் துட்டு கொடுக்கறது தான்ப்பா இந்த மாதிரிலாம் பேசுகிறானுங்க. துட்டு கொடுக்க மாட்டேன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வா. கருமை எந்த வீடியோவது போட்டோம். இஸ்லாமியர் இட ஒதுக்கீட்டை 7% உயர்த்த வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சோழிங்கநல்லூரில் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை வேங்கை வயல் வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய மேலும் 1 மாதம் அவகாசம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை பாஸ்போர்ட் இணையதளத்தில் பராமரிப்பு பணி 2 நாட்கள் சேவை நிறுத்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க துணை முதலமைச்சர் பதவி எப்போது கிடைக்கும்? அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சூசக பதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பல ஆண்டுகள் உழைத்த பணம் 1 நிமிடத்தில் ரூபாய் 132.5 கோடியை சுருட்டிய ஆன்லைன் மோசடி கும்பல். எச்சரிக்கையாக இருக்க போலீஸ் கமிஷனர் அருண் அறிவுறுத்தல். ஆபாச படங்கள் பார்ப்பதாக மிரட்டியும் பணம் பறிப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி முதல் மந்திரியாக அதிஷி நாளை பதவியேற்பு. மந்திரி சபையில் பதவி. குத்தகை நிலம் விவகாரம்.
கிண்டி ரேஸ் கிளப் வழக்கில் அரசு பதிலளிக்க வேண்டும், ஹைகோர்ட் உத்தரவு. வீவர் இந்த வெள்ளைக்காரன் ஆட்சி, வெள்ளைக்கார விடுதலை, அதாவது சுதந்திரம் அறிவிக்கப்பட்ட உடன் வெள்ளைக்காரர்கள் அவங்க இதுக்கு போகணும்ல, அவங்க நாடுகளுக்கு போய் லண்டன் போய் ஆகணும்ல. அப்போ என்ன பண்ணான், அவன் வந்து அவங்களுக்கு பிரியப்பட்ட, அதாவது அவங்களுக்கு அடியாளாக இருந்தானுங்கள, வெள்ளக்காரங்களுக்கு அடியாளாக இருந்தானுங்க. அதனால் ஜமீன்தார்கள் திருட்டு பசங்க ஏழை மக்களை மிதித்து வரி வட்டி மண்ணாங்கட்டி நல்லா ஏழைகள் ரத்தத்தை உறிஞ்சி தின்னவெல்லாம் தான் ஜமீன்தார் திருட்டு பசங்க தானே. அப்போது அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு வெள்ளைக்காரன் என்ன பண்ணிட்டாங்க, இந்தா நீ ஒரு 1000 ஏக்கர் வச்சுக்கோ, 2000 ஏக்கர் வச்சுக்கோ, 3000 ஏக்கர் வச்சுக்கோ. மொத்தம் சென்னை மாநகரமே ஒரு 26 எஸ்டேட் தான். இந்த மக்கள்லாம் அவங்ககிட்ட கட்டணம் கட்டுறதுக்கு வேலைக்கு போனானுங்க, நம்ம ஆளுங்களை சொல்கிறேன். ஸோ அப்படி கொடுக்கப்பட்டது தான் இது. சண்டிகார் கல்லூரி மாணவிகளுக்கு ஸ்கூட்டர், மாதந்தோறும் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2100 வழங்கப்படும். ஹரியானாவுக்கான தேர்தல் அறிக்கையில் ஜனதா உறுதி. நல்லா இருக்கேன், நல்ல விஷயமா இருக்கேன். ஆனால் எல்லாம் ஓகே. ஆமாம், பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2100 வழங்கப்படும். கல்லூரி மாணவிகளுக்கு ஸ்கூட்டர், பெட்ரோல் கிடையாதா? சரி பரவாயில்ல, அந்த ஊரில். ஆமாம், அந்த ஊரில் ஆம்பளைங்கள் இல்லையோ? ஆம்பளைங்களுக்கு ஒன்றுமே போடலையாப்பா? சண்டிகர், சண்டிகர்கள் போல இருக்கு. சண்டிகர்கள், ஆமாம் சண்டிகர்ப்பா. இதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக அவனே பார்த்துப்பான் போல இருக்குது. கொடுங்க வாங்கிக்கோங்க பெண்களே, 2500 வாங்குங்க. சண்டியார் வந்து உங்கள்கிட்ட குடிக்கிறதுக்கு, ஊசி போட்டுக்கிறதுக்கு, கஞ்சா அடிக்கிறதுக்கு, துட்டு காட்டெலாம் கொடுக்காதா? மண்டையில் 4 போடு. செங்கல்பட்டு அருகே பள்ளி பஸ்ஸில் பயங்கர தீ விபத்து. மாணவர்கள் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. என்ன சூடுங்க, பயங்கர வெயில் தாங்க முடியல. அதுவாக பற்றியில் ஏறி அப்படிதான் ஏறி போகுது. நம்ம குணா படம் இருக்குதுல்ல, கமல் சாரை வந்து கமல் குணா வாங்க இங்கே வாங்குலா குணாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் டாக்டர்லாம் கூப்பிடுவாங்க. குணா அப்படியே வருவார், நம்ம கமல் சார் வருவார். அப்போ கன்று ஒன்று வச்சுருப்பார். அது கன்று கூடு, அந்த கண்ணை கூட அப்படின் போது அதுவா வெடிக்கும் அப்படின்னாரு. எல்லாம் எதுவுமே அதுவாக வெடிக்க போகுது, அதுவாக பற்றிக்கும், அதுவாக எரியும், அதெல்லாம் வரும், எல்லாம் கடல் உள்ள போகும். கொடுமடா பாவம், கொஞ்சம் நஞ்சமாடா பண்ணியிருக்கிறீங்க. பெய்ரூட் பேஜர் வாக்கி டாக்கி தாக்குதலுக்கு பதில் அடி. இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா சரமாரி ட்ரோன் தாக்குதல், போர் பதற்றம் அதிகரிப்பு. மை காட் சில்ட்ரன்ஸ், நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் சில்ட்ரன்ஸ். இப்போ அங்கெல்லாம் பார்த்துங்க, இஸ்ரேல் அந்த மாதிரி பெரிய அங்கெல்லாம் வந்து பங்கர்ஸ் காட்டிட்டாங்க. போர் சமயங்களில் பேரிடர்களில் எல்லோரும் போய் உயிரை காவந்து பண்ணுறதுக்கு பங்கர்ஸ்னு அவங்க கட்டி வச்சுருப்பாங்க அந்த அரசாங்கம். அவங்க போய் இங்கே எல்லாம் பிச்சை எடுக்க விட்டான். இங்கெல்லாம் இவனும் அங்கே போக முடியாது, இவனும் செத்து போடுவான். அங்கே போய் படிச்சுக்கலாம். ஒன்றுமே இல்லை, உலகம் அழிய போகுது. பைபிளில் இருக்குது, யூத சமயம் இருக்குல்ல, அதுதான் 4000 வருஷமாக இருக்குது. அப்புறம் ஒரு 6ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்துவ மதம் வந்தது, கிபி 6ல். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நாள் அப்புறம் இஸ்லாமியர் வந்தாங்க. பட் பைபிளில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, இயேசுநாதரை கொண்டவன் யூதன். அப்படி மேட்ரு ஒன்று இருக்குது, அதை விட்டு அதை பற்றி நான் பேசுகிறேன். அதனால் இஸ்ரேல் நிர்மூலமாக்கப்படும் என்கின்ற ஒரு செய்தி இருக்குது. அதனால் என் பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பத்திரமாக ஜாக்கிரதையாக இருக்கும். குத்தகை நிலம் விவகாரம், அது வந்து கிண்டி ரேஸ் கிளப் வழக்கில் அரசு பதிலளிக்க வேண்டும், ஹைகோர்ட் உத்தரவு. விவஸ் இது உழப்போனால் பெரிய இடியாப்பச்சிக்கல் இருக்குது. அது வெள்ளைக்காரன் போனால் இல்லைங்களா, அப்போ வந்து அவனுக்கு பிடிச்ச இந்த ஜமீன்தார்லாம் இருக்காங்கல்ல, ஜமீன்தார் யார்? திட்டு பசங்கங்க. ஆமாம், வரின்ற பேரில் வந்து மக்களை வந்து சாவடிச்சவனே அந்த ஜமீன்தார்ஸ் தான். நான் சென்னையே ஒரு 26 ஸ்டேட் தானுங்க. சரி அது விடுங்க, அந்த கதை பெரிய கதை. இந்த அப்போ அவன் பிரியப்பட்டவங்களுக்குலாம் 100 ஏக்கர் 200 ஏக்கர் 1000 ஏக்கர்னு கொடுத்தான். அந்த மாதிரி கொடுத்ததுக்கெலாம் வந்து குத்தகை 99 வருஷத்துக்கு லீஸ் கொடுத்தான். அப்படி லீஸு கொடுக்கும்போது வாடகை எவ்வளோ தெரியும்? இந்த ரேஸ் கிளப்புக்கு 600 வாடகை. இன்றைக்கி வெறும் 600 தான் வாடகை. அது 180 ஏக்கர் என்னமோ எனக்கு சரியாக தெரியல. இந்த மாதிரி ஏகப்பட்டதை கொடுத்துட்டு போனான். இதை திமுக கட்சி உள்ள புதாய் குத்திடுவேன் கொடு அப்படின்னு புரியுங்க. நானுங்க அது வேறு. ஓகே வியூவர்ஸ், நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்துட்டோம். 58 செகண்ட்ஸ் தான். ஐயோ, நீ பெரிய வீடியோலாம் பார்க்க மாட்டாது, எனக்கு தெரியும். அப்படி போன உள்ள ஃபெரோஷியஸ் அரசன் தன் மனைவி மீது அளவற்ற நேசம் வைத்திருப்பான். ஆனால் ஆன்டியாகவோ
பெலரோபன் என்பவன் மீது பைத்தியமாக இருப்பாள். கடைசியில் நடத்தை கட்ட பெண்ணும் அவளுடைய கணவனும் விஷம் வைத்து கொல்லப்படுவார்கள். அதே முறையில்தான் 1000 ஆண்டுகளுக்கு பின் மனிதர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்வார்கள். அதாவது இப்போ 1999 2025 காலகட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக போரிட்டு எண்ணற்றோர் அழியும் நிலை இருப்பதை இதன் மூலம் உணர்த்துகிறார் நாஸ்ட்ராமஸ். இருக்குங்க செய்தி. ஆக இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. எப்போ 1000 வருடங்களுக்கு முன்பு யார் ஆண்டியாகோவோ லெபரரோன் என்பவன் மீது பைத்தியம் அந்த அரசனை கூட்டிட்டு இன்னொருத்தவங்க மேலே பைத்தியம் இருக்கலாமா, ஸோ விஷம் வச்சு கொல்லப்பட்டார். அன்பானவர்களை, வியூவர்ஸ், மெயினாக என் சில்ட்ரன்ஸ் ரொம்ப நல்லா நீங்கள் இப்போ இதை கவனிக்கணும். ரைட்டா? அமெரிக்கா அழியும். இன்று செல்வாக்குடன் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்க அமெரிக்கா ஏழையாகும். 3 வல்லரசுகள் உலக நாடுகள் அனைத்துடனும் கூட்டு வைத்து கொண்டு போரில் அவற்றை மூழ்கடிக்கும். சீனா, மத்திய கிழக்கு முஸ்லிம் நாடுகள் மற்றும் வட ஆப்பிரிக்க நாடுகள் தாம் அந்த வலிமை மிக்க நாடுகள். இவை மார்சேல்ஸ் நகரை முற்றுகையிடும். உலகம் தீ விபத்து, பஞ்சம், படுகொலை, பயங்கர நோய்கள் இவற்றை உலக போரின் போது காணும். 3ஆம் உலக போர் வந்துடுச்சா? வந்துக்கிட்டே இருக்கா? நெருங்கிடுச்சா? பேரிடர்கள் வருதா? பஸ்ஸு தானா பற்றிக்குதா? எவ்வளோ பாருங்க. சரி, நம்ம ஊரில் தான் நம்ம தலைவர்கள் சொன்னால் நடக்காது. நாஸ்ட்ராமஸ் சொன்னதெல்லாம் நடக்கிறது. அவர் சொன்னாலும் நடக்காது. ஜான் பாஸ்கோ சொன்னால் நடக்கும். ஜாகிரதையாக விஷயம் ஆல் தி பெஸ்ட்.